முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆராதனை கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக. எல்லாம் சேர்ந்து இணைந்து வார்த்தையில் உண்மையுள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆராதிப்போமா. ஆண்டவரே, உங்கள் பிரசனத்தில் நனைகிறேன்ப்பா. உங்களுடைய கிருபையில், உங்களுடைய இரக்கத்தில், உங்களுடைய அன்பில், உங்களுடைய வார்த்தையில் நனைகிறேன்ப்பா. அந்த இறங்கி வாங்கப்பா, இறங்கி வந்து கிரியை செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா. நல்ல சந்தோஷமா எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. என் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, என் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஆர்ப்பரிப்புனா என்ன நமக்கு நல்லா தெரியும். எல்லாம் நல்ல வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாட போறீங்க. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாம்
ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. நல்லவரே இயேசு தேவா, நன்மை நாள் முடிசூட்டுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமா நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டில் நன்மையால் சொல்லுங்க. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டில் நன்மையால் திருப்தியாக்கியே தினம் நடத்தும். குட்டீஸ் நல்ல கையை தட்டி திருப்தியாக்கியே தினம் நடத்துவீர். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. இப்ப நல்ல சத்தமா கையை தட்டலாம் நினைக்கிறேன். தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்த. அனுதின வேளையிலும் உம் சித்தம் செய்திட. பாதை காட்டினீரே என்று ஸ்தோத்திரம். பாதை காட்டினீரே என்று ஸ்தோத்திரம். தேவா தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. ஆம் தேவ ஜனங்களே, நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதித்திருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிப்போமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெருமை மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸ்க்ரீனில் காண்கிற
எங்கள் எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. உடனடியாக பதிவு செய்யுங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கவனிப்போமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தையின் வல்லமையுள்ள ஆண்டவர். பனித்துளி அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்கெல்லாம் அடையாளமாக இருக்கிறது? நீங்களும் நானும் பர்சனலாக இந்த வேதத்தை எப்படி படிக்கணுங்கிறத நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து வாங்க, எல்லாம் சேர்ந்து நின்று கவனிப்போமாக. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டு தந்த பெரிய கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக மழை டிஃப்ரெண்ட்டானது, பனி ஸ்னோன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது என்னது டிஃப்ரெண்ட்டானது. மேலை நாடுகளில் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ரொம்ப ஸ்னோஃபால் இருக்கும். நம்முடைய இந்திய தேசத்திலும் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாங்க, மேகாலயா, மிசோரம், அந்த அஸ்ஸாம் அந்த பகுதியிலலாம் ரொம்ப நல்ல பனி அதிகமாக இருக்கும் சொல்லிப்பாங்க. இந்த பனி துளிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பரவலாக பார்க்குற நிலை. காலை நேரங்களில் நீங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது எல்லா செடிகள் மற்றும் புல்லின் மேலே சின்ன சின்ன என்னது நீர்க்குமிழ்களாக அப்படி இருக்கும். ஸோ பனி அப்படிங்கிறது தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆசீர்வாதம். அதே போல தான் ஆண்டவர் இந்த பனித்துளியோடு கூட தம்முடைய வசனத்தை ஒப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, என்னுடைய வார்த்தை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை வைத்து அலறிச்சுங்க பார்ப்போம். சோத்திரம், ஹல்லேலூயா. எப்படி அந்த தாவரத்துக்கோ அந்த புல்லுக்கோ அந்த பனித்துளிகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, அதே போல என்னுடைய வார்த்தைகள் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். இந்த பனித்துளிகளை குறித்து பார்க்கும் பொழுது அது 3 காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. இந்த பனித்துளிகள் 3 காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. முதலாவதாக ஆங்கிலத்திலே நான் சொல்றேன், அது சொல்ற சிம்பிள் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட். முதலாவதாக இந்த பனித்துளிகள் எதற்கு அடையாளம் அப்படின்னா, புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா புத்து உணர்ச்சிக்கு அடையாளம். சொல்லுங்க அல்லேலூயா. எதற்கு அடையாளம்? புத்து உணர்ச்சிக்கு அது அடையாளமாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. வாசித்த இந்த பகுதியும் அதை தான் குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 133 மற்றும் அல்லது 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 133 வாசித்து பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எனவே தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்து உணர்வு. எப்படி காலையில் எழுந்தோடனே ஒரு காஃபியை குடித்தோடனே, ஒரு டீயை குடித்தோடனே நமக்கு எப்படி ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்குதோ, ஒரு போன்விட்டா, பூஸ்ட், இந்த காலத்தில் என்ஷூர் எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் குடித்தோடனே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஒரு டயர்டாக இருக்கிற நேரத்தில் ஒரு குளுக்கோஸ் குடிக்கும் பொழுது, ஒரு இளநீரை குடிக்கும் பொழுது எப்படி ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்குதோ, அதே போல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட், ஏன் உங்கள் சரீரத்துக்கும் ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட் இந்த ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதுதான் சங்கீதம் 119 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119:92 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119:92, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். அப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு அந்த வேதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அவன் துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு அவனை தூக்கி எடுத்துனது. அவனுக்கு ஒரு புத்து உணர்வை கொடுத்தது இந்த கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. எனவே சோர்ந்து போயிருக்கும் பொழுது, அல்லது என்ன செய்வது ஏது செய்வது என்று குழம்பி போயிருக்கும் பொழுது, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னதுன்னா, வேதத்தெடு வாசி. சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தெடு, அதை வாசி. ஆமென். அந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும்.
ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மோடு கூட இடைப்படுவார். நீங்க 77ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இதே சங்கீதம் 119 77 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. சொல்லுங்க அல்லேலூயா. பலருக்கும் பல மன மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைக்கு கார்ட்டூன் பார்க்கறது மன மகிழ்ச்சியா இருக்கும். சிறுவர்களுக்கும் வாலிபருக்கும் வீடியோ கேம் பார்ப்பது ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும். அல்லது சோசியல் மீடியாவில் இருக்கிறது சிலருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். யூடியூபையே பார்ப்பது சிலருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு மகிழ்ச்சி, சரியான மகிழ்ச்சி, ஒரு மெய்யான மகிழ்ச்சி வேதத்தை வாசிப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 70ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கேயும் சங்கீதக்காரன் தான் சொல்றாரு. சங்கீதம் 170, அவள் இருதயம் நினந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய மகிழ்ச்சியை இங்கே தேடுவோமாக. நம்முடைய மகிழ்ச்சி இங்கே தேடுவோமாக. இந்த உலகத்தில் தேடுறதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மகிழ்ச்சியை தேடுவது மிக நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஆண்டவரே என்னுடைய ஸ்தோத்திரம், உடனே நினைவு இது வரட்டும். எந்த சூழ்நிலையில் என் முதல் நினைவு இந்த வார்த்தை வரட்டும். மிகுந்த வாஞ்சியோடு வாசித்து என் துக்கத்திலிருந்து நான் மீண்டு கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. இந்த துக்கத்துக்கு நீங்க யார்கிட்ட போய் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மற்றவங்கிட்ட போய் ஷேர் பண்ணும் பொழுது இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசா மாறிடும். சோத்திரம் அல்லேலூயா. வேற எங்கேயும் போய் எதுக்கும் தேட வேண்டாம். அல்ல சோத்திரம், கொஞ்ச நேரம் உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபடுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிலர் பாருங்க, துக்கத்தை மறைக்கிறதற்காக ஒரு சினிமா தியேட்டரில் போய் பார்க்குறாங்க. ஒரு 3 மணி நேரம் அந்த மகிழ்ச்சி இருக்குது, பின்புதான் போயிடுது. சிலர் குடிச்சு பார்க்குறாங்க, குடி தெரிஞ்ச உடனே அந்த மகிழ்ச்சி போயிடுது, திரும்ப ஊத்துடா அப்படிங்கிறாங்க. அதுவே புது பிரச்சனையாக நிறைய பேருக்கு மாறுது. இதெல்லாம் பிரச்சனை மேல் பிரச்சனை தரக்கூடியது. ஆனால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தருவது ஆண்டவருடைய வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேதத்துக்கு ஓடிருங்க. பேக் டு தி பைபிள் சொல்லுவாங்களே, இந்த வசனத்துக்கு திரும்பும் பொழுது என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 174ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 174ஆம் வசனத்தை வாசி, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. திரும்ப 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 சொல்றேன். இந்த பனித்துளி அந்த செடிக்கு, அந்த புட்களுக்கு எவ்வளவு ஒரு புத்துணர்வா இருக்குதோ, அது ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தருகிறதோ, அதே போல இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரம், உங்கள் சிந்தை, உங்கள் வார்த்தை, உங்கள் உணர்வு, உங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் புதுப்பித்து தரும். கரங்களை வைத்து வரலட்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு தரும், ஒரு புத்துணர்வு. அதான் கரெக்டான வேர்ட். ஒரு புத்து உணர்வை, ஒரு புதுப்பித்தலை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தரும். ரெண்டாவதாக, இந்த பனித்துளி எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ரெண்டாவதாக அதுக்கு எதற்கு ரீப்ளேஸ்மெண்ட். ரெண்டாவதாக மாற்றத்துக்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பனித்துளியாகிய வசனம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 19:12, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் சொல்லப்படும். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். ராஜாவுக்கு 2 முகம் இருக்கு. ஒன்று கோபம், அடுத்தது தயை. சோத்ரம், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு, சிங்கத்தின் கர்ஜிப்பை போல் இருக்கிற அந்த கோபத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு அவர் புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கிற தயையை உங்கள் வாழ்க்கையிலே பெருக பண்ணுகிறார். கரங்களை வைத்து அலட்சுங்க பார்ப்போம். இந்த பனி நம்ம லைஃப்ல வந்து அமரும் பொழுது ஒரு சூழ்நிலை மாற்றம் உண்டாகிறது. ஒரு பாட்டு கூட பாடும் பொழுது, காலை நேரம் அழுகை என்றால் மாலை நேரம் ஆனந்தமே, நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழ்நாள் எல்லாம். காலை நேரம் அழுகை என்றால்
மாலை நேரம் ஆனந்தம். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா. காலை நேரம் அழுகை என்றார், மாலை நேரம் ஆனந்தமே. நொடி பொழுது உந்தன் கோபம், தயவோ வாழ்நாள் எல்லாம். சொல்லுங்க. நொடி பொழுது உந்தன் கோபம், தயவோ வாழ்நாள் எல்லாம். சொல்லுமா. புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. அல்லேலூயா. அப்போ the symbol of replacement. Praise the Lord. முந்த நாள் வரைக்கும் பயங்கர வெயில் தாக்கம், அப்படியே வாடி வதங்கி இருக்கு, தலையெல்லாம் தொங்க போட்டுருக்கு பாருங்க. பயங்கரமாக வெயில் வந்தோடனே பாருங்க, செடியெல்லாம் தலையை அப்படி தொங்க போட்டுரும். எவ்வளோதான் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அந்த சீருக்கு வராது. ஆனால் ஆண்டவர் மழையை தந்து அப்படி பச்சை பசேன்னு. அதே நேரத்தில் பாருங்க, காலையில் நைட் ஃபுல்லாக பகலில் இருந்த வெயில்னால வாடி வதங்கின இந்த செடி புல், இந்த பனி வந்து பெய்தோடனே பாருங்க என்ன அப்படின்னா அப்படியே முழிச்சு நிற்கும் பாருங்க. நேற்று நடந்த நிலைக்கும் நேற்று கடந்த நிலைக்கும் இன்னும் இருக்கிற நிலைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது வேற வேர்ட்ஸ். அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம். இந்த பனித்துளி ஆண்டோடைய வசனம் உங்க லைஃபுக்குள்ள வரும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு சோத்திரம், ஒரு ஆதிவாசிகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு சோத்திரம், இங்கிலாந்து பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபன், இப்போ இந்த 21st செஞ்சுரியில் இருக்க ஒரு வாலிபன் போனானா. அவர் ஆதிவாசி, வயசான ஒரு பெரியவர். சோத்திரம் உட்காந்து பைபிளை திறந்து அந்த ஆதிவாசிகள் அவர் படிக்க எல்லாம் ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற விஷயம் ரைட்டா. அவங்க லாங்குவேஜில் கஷ்டப்பட்டு அந்த மிஷினரி சொல்லி கொடுத்த விதங்களில் அவர் கொஞ்சம் பிரதிகளை கொடுத்ததை வச்சு உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கிறாரு. வாசிச்சுட்டு இருக்க நிலையில் அந்த சோதனை இங்கே இங்கிலாண்டில் இருக்க வெஸ்டர்னில் கல்ச்சரில் இருக்கிற ஒரு பையன் வந்து அவரை பார்த்து சிரிச்சானா. சிரிச்சு சொன்னானா, என்ன பெருசு இப்போ உட்காந்து இதை வாசிட்டு, இந்த பைபிள்லாம் அவுடேட்டடானது, இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் நிறைய கதைகள், இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு, ட்ரெண்டியான கதைகள் நிறைய இருக்கு. அந்த கதை புத்தகத்தை வாசிக்கிற விட்டுட்டு இதை போய் வாசித்துட்டு இருக்கியே அப்படிங்கிற இடத்துல அவர் பொறுமையா அவன் அப்படியே பார்த்து சொன்னாராம், எப்பா இப்போ என் கையில் இந்த பைபிள் மட்டும் இல்லைன்னா உன்னை கொன்று உன்னை அவிச்சு நான் சாப்பிட்ருப்பேன். இன்னைக்கு அந்த நர மாம்ச பட்சணியாக இருந்த என்ன மாற்றினது இந்த கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குள்ளே மாற்றத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையின் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறது, வயல்வெளியை காடாக மாற்றுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா வறண்ட வாழ்க்கை செழித்துடுதே தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருவது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுக்குள்ளே மாற்றத்தை தரும் பாருங்க. சின்ன வயசுல இருக்கும்பொழுது, வாலிபராக இருக்கும் பொழுது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வாலிபர் கூட்டங்கள்லாம் போட்டு காட்டுவாங்க. ஒரு கண்ணாடி, அதில் ஃபுல்லாக பிளாக் கலரில் அழுக்கு தண்ணி, என்ன பண்ணுவாங்க, நல்ல தண்ணி எடுத்து அப்படி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஊற்ற 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 டார்க் கருப்பாக இருந்தது அப்படியே கொஞ்சமாக மாறி மாறி கிரேயாக மாறி, அப்புறம் நாலு கிரே 50% மாறி, கிரே 40% மாறி, அப்புறம் 20% மாறி, 10% மாற்றி விடும். என்னது 10% மாறி அப்புறம் எப்படினும் நல்ல கிறிஸ்டல் கிளியரான தண்ணீராக மாறிடும். அல்ல சோத்திரம். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான்,
உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே சொல்லப்பட்டிருக்க தேவ ஜனங்களே, அது இந்த வார்த்தை நமக்குள்ள வர 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 நமக்குள்ளே மாற்றம் உண்டாகும். இங்க எத்தனையோ பேர் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த கிறிஸ்து வந்ததுனால எப்படி மாதிரி என் கூட நிறைய பேர் பழகி நிறைய பேசுவாங்க. தங்களுடைய காரியங்கள் எல்லாம் திறந்த புத்தகமாக நிறைய விஷயங்களை சொல்வாங்க. எனக்கு நான் ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறேன், கர்த்தர் மாற்றுகிறவர், அவருடைய வார்த்தை மாற்றுகிறது. உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னா இந்த பைபிளை தூக்கி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க, கண்ணீரோடு கூட வாசிங்க. என் தகப்பனார் மிகுந்த ஒரு நெருக்கடியில் இருக்கும் பொழுது அவங்க சொன்ன காரியம், இந்த வார்த்தையை கண்ணீரால் வாசித்தாங்களா. உபாகமத்தின் புத்தகத்தை, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து கண்ணீர் 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 அந்த பைபிள் மேலே பட்டு பட்டு பைபிளில் எம்போஸ் ஆகி மேடு பிள்ளமாக இருக்குது. உட்காந்து வாசி ஆண்டவரே சொன்னதுனால வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தந்து இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம், எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறுவதற்கு கர்த்தரவர்களே ஒரு காரணவராக எடுத்து பயன்படுத்தின தயவுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்பா. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு திருப்பி, இந்த வசனத்தை வாசிக்க 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 அல்லேலூயா, பிதாவின் கோபம்லாம் அவங்கள விட்டு நீங்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் உங்களோடு கூட ஒரு ஒப்புரவாகுவார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹல்லேலூயா உண்டாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 35, எனில் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுதே, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. பிரைஸ் தி லார்ட். உங்க வேற டிரான்ஸ்லேஷன்ல வாசிங்க, வேற டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாம். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையில் நனையணும். இன்னைக்கு நான் சொன்ன டாபிக்கை தான், தேவ வார்த்தையில் நீங்க நனையணும். நீங்க நனையன்னு என்ன செய்வீங்க, உங்க வீட்டை விட்டு வெளியே வருவீங்க. எனது மழை டைரக்டர் படுற இடத்துல வந்து நிற்பீங்க, அப்படிதானே? எல்லாருக்கும் நல்ல ஆசை, மழையில் நனைகிற ஆசை. நிறைய பேர்லாம் மழை வந்தோடனே எனது பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஹெல்மெட்டும் போடாமல் அப்படி போகிற ஆட்கள். சிலர் என்ன செய்வாங்க, மழை வந்து நல்ல ஜெர்க்கின் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போவாங்க. சிலர் அப்படி இருப்பாங்க. இப்போ பாருங்க, அப்போ மழையில் நீங்கள் நனையணும்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யணும், வெளியில் வரணும். ஸோ இந்த பனியை நீங்கள் உணரணும்னா உங்கள் பாதங்கள் பனி மேலே படணும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பனியை உணர்ந்தால் தான் அந்த பனித்துளிகள் உங்கள் மேலே வந்து விழும். நீங்கள் அப்படியே காலையில் அப்படியே இருங்க, உங்கள் மேலே பனித்துளிகள் வந்து விழும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நனைகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். ஒரு தடவை ஒரு யூத் கேதரிங்கில் கேள்வி கேட்டாங்களாம், நீங்கள் ஏன் பைபிள் படிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அதில் 64% ஆட்கள் சொன்னாங்களாம், நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோமா. பிஸின்னு என்ன அர்த்தம், பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக் அப்படிமா, BUSY, பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். என்னது, சாத்தானுடைய கட்டுப்பாட்டில். அன்னைக்கு பார்வோன் பாருங்க, இந்த ஜனங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். ஆண்டவரை ஆராதிக்க போக விடல, முழு குடும்பமாக போக விடல. பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் செய்கிறதற்கு நேரம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கா? 3 நேரத்துக்கு 5 நேரம் சாப்பிட்றீங்க. பல் விளக்க நேரம் இருக்குதா? குளிக்க நேரம் இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேச நேரம் இருக்கா? மொபைல் ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கா? வேலைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஸோ 2 பாதிக்கப்பட்டு, 1 குடும்பத்திற்கான நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு, 2வது பிரதானமாக தேவனுடைய நேரம் அதிகமாக திருடப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மணிக்கணக்காக பைபிள் வாசிக்கிறத பார்த்துருக்கிறேன். லீவுனாலே பைபிளை திறந்து வாசிக்க பார்த்துருக்கேன். அது பைபிளை 63 நாள் 63 மணி நேரம் 69 மணி நேரம் 70 மணி நேரத்தில் வாசித்த ஆட்களை பார்த்துருக்கேன். இன்னைக்கு நம்ம வண்டி சங்கீத நீதிமொழி விட்டு தாங்க மாட்டேங்குது. அதுவும் இல்லை, கேலண்டரில் வசனம் பார்த்துட்டு போகிற நிலைகள் இருக்குது. அலிஸ்தோத்த கேலண்டர் வாசித்தபடி அலிஸ்தோத்தில் என்னது, யூதாஸ் 4 கொண்டு செட்டான் அப்படின்னு கேலண்டரில் இருக்காது. என்ன இருக்கும், அது நல்ல வார்த்தைகளாக பார்த்து போடும். அப்படியோ ஆண்டவரே நீ தந்த வார்த்தைக்காக நன்றி அப்படின்னு போகிற காலத்தில். ஆனால் அதுக்கு தானா, ஆனால் சில இடங்களில் கேலண்டரில் வசனமே போடுறதில்லை. ஏன்னா இந்த பிரச்சனைனால பைபிளை வாசிக்க விட்டுறாங்க.
நாங்கள் என்ன சொல்கிறோம், அட்லீஸ்ட் அந்த வசனத்தை வாசித்து அந்த சாப்டராதி வாசிங்க அப்படிங்கிறோம். ஸோ இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிற நிலைகள் குறைந்து போயிருக்கிறது. காரணம் பிஸி. ஆனால் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை கிருபையாய் நமக்கு தரட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே உடைய வேதத்தை வாசிக்கிற கிருபை எனக்கு தாங்க. எல்லாம் ஜெபம் சொல்லுங்க பார்ப்போம். உடைய வேதத்தை வாசிக்கிற கிருபையை எனக்கு நீர் தருவீராக. ஏன்னா வேதம் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். ஸோ 80% ஆட்கள் சொன்னாங்களாம், எங்களுக்கு பைபிளே புரியலை, பைபிளே புரியலை, அதனால நாங்கள் பைபிள் வாசிக்கலன்னு சொன்னாங்களாம். ஒரு வரலாறு சொல்லுது, ஒரு ஆய்வு சொல்லுது, 95% ஜனங்களுக்கு பைபிள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பயிற்சி இல்லையா. வெறும் 5%. அவர் சொல்கிற கடைசியில் கன்க்ளூஷனா, நீங்கள் வேதத்தில் தேர்ந்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேதத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் என்னது ஹீப்ரு தெரியணும், கிரீக் தெரியணும், அரமேக் தெரியணும், அல்லது சொத்ரம் அல்லது இங்கிலீஷில் புலமை தெரியணும், அப்படி இல்லை. உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வாஞ்சை. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாஞ்சை அல்லது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும் சொல்லி பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் உங்களை பாவத்துக்கு தூரப்படுத்தும் அல்லது பாவம் உங்களை வேதத்திலிருந்து தூரப்படுத்தும். 2 விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படிதானே சோதரா? இந்த பைபிள் நீங்க வாசிக்க 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 உங்க லைஃப்ல பாவம் தூரமாயிரும். இந்த பாவத்தை நேசிக்க 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 பைபிள் உங்களுக்கு தூரமாயிரும். இப்போ யோசித்து பாருங்க, உங்க நெஞ்சில் நீங்க கை வச்சு மனத்தால உங்க கையை எடுத்து இப்போ ப்ராக்டிக்கலாக செய்யுங்க. உன் மனசுல கை வச்சு சொல்லுங்க, நான் என் பைபிள் ரீடிங் லைஃப் எப்படி இருக்குது? ஆண்டவரே, வேலைன்னு ஓடுறேன்ப்பா, வர்றேன், நைட் 11 மணிக்கு தான் வர்றேன், காலையில் எழும்புற 7 மணிக்கு தட்டால் புட்டால்னு கிளம்பி போகிறதுக்கே இருக்குது. ஆண்டவர் வேதத்தை வாசித்து பல நாள் ஆச்சு, ஒத்த வசனம் வண்டி ஓடுது, அம்மா ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலமாக போச்சு. மணியை பார்த்து ஹனி, அப்போ தான் ஹனின்னு வருது, பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுமா, சொல்லுடி அப்படின்னு ஆட்டுக்கா. பைபிளை திறந்து எத்தனை நாள் ஆச்சு யோசித்து பாருங்க. டஸ்டி பைபிள் லீட்ஸ் டு டர்ட்டி லைஃப். டஸ்டி பைபிள் லீட்ஸ் டு டர்ட்டி லைஃப். தூசி படிந்த வேதாகமம் என்னது அழுக்கான வாழ்க்கைக்குள்ளே உங்களை வழி நடத்தும். உங்கள் பைபிள் அது ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வர்றீங்க, அப்படி வைக்கிறீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வர்றீங்க, வைக்கிறீங்க, அதில் சிலர் தூக்கிட்டு வர்றதும் இல்லை, வைக்கிறதும் இல்லை, அப்படியே இருக்குதா? உங்கள் மொபைல் ஃபோனை கடைசியை தொட்டு எடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு நான் கேட்கணும், எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு கேட்கணும். இன்னைக்கு கூட இருக்கிறதே பாத்ரூம் போனாலும் வந்துடுது, எங்கே போனாலும் வருது, பாதாளத்தின் படுக்கை போட்டாலும் என் மொபைல் ஃபோன் என்னோடு வருகிறது அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கு. வரட்டி வருது, கூட எப்பயுமே இருக்குது. ஆனால் கடைசியாக பைபிள் எப்போ உங்க கூட வந்துச்சு? அருமையான தேவ ஜனங்களே, டஸ்டி பைபிள் லீட்ஸ் டு டர்ட்டி லைஃப். அன்னைக்கெல்லாம் உட்காந்து மணிக்கணக்காக கண்ணீரோடு பைபிளை வாசித்துருக்கு, லீவ் போட்டு வாசித்தவங்க இருக்கிறாங்க, உட்காந்து வாய்ப்பு லீவ் கிடைக்கிற நேரத்தில் வேதத்தை வாசித்தவங்க இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? சபையில் இருக்கிறவங்கலாம் அல்லது பாஸ்டர் அஜெக்ஸ் பால் அவங்களுடைய மாமியார் வேதத்தை எத்தனையோ தடவை படித்தவங்க, கடைசி நாட்களில் வேதத்தை மனப்பாடம் செய்கிறவர்களாக மாறினாங்க. பிரதர் ராஜன் சிஸ்டர் ரமா வாடிபர்லுக்கு ஒரு சோத்திரம் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. மத்திய 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களை மனப்பாடம் பண்ண 111 வசனம் இருக்குது. சாத்தானுக்கு ஒரு போடுறதுக்கு நீங்கள் 111 வசனங்களை படிங்க. நிறைய பேர் படிச்சிங்க, நிறைய பேர் படித்து எழுதுனீங்க. சோத்திரம் இப்படி வசனத்தை நீங்கள் படிங்க. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும் பொழுது சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கறி சாப்பாடு போடுவாங்க. அது மற்ற வாரத்தில் 6 நாள் வெஜிடேரியன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் வெஜிடேரியன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன நிலை? நீங்கள் கடைசியாக பைபிள் வாசித்து எவ்வளோ நேரம் இருக்குது? அருமையான தம்பி தங்கச்சி, உணர்வடே, உன் லைஃப்பில் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்,
ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கிடைக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பையன்கிட்ட கிடைக்குன்னு இல்லை. அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியுது. தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைக்குள்ளே வரும்பொழுது மெய்யான ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மெய்யான வாழ்க்கை மாற்றம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறத மறந்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அல்லது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்ற நீங்கள் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அது எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நிலை இருக்கலாம், இன்றைக்கு இந்த வேதத்தை திரும்பி ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்றால், இந்த வேதத்தின் அதிபதியாக இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்ட விடுதலை காரியத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இவ்வாறு சொல்கிறார், உங்களுடைய சில வேதாங்களின் மீது உங்கள் விரல்களால், உங்களுடைய சில வேதாங்கள் மீது உங்கள் விரல்களால் நாசம் என்றும் எழுத அளவுக்கு போதுமான தூசி படிந்துள்ளதான். நம் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தை படிக்காமல் அதை அலட்சியமாக நம்ம கையாண்டால் அது தூசியை படிய விடுகிறது. அந்த தூசி வேதத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு அடையாளமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாசத்தை உண்டாக்குறது என்று சொல்லிப்பார். நிறைய அப்படிதான் சொல்கிறாங்க. நீங்கள் டேவிட் எஃப் நைக்ரன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அலட்சியப்படுத்திய வேதாமங்களை ஒரே நேரத்தில் தூசி தட்டினால், நீங்கள் அலட்சியப்படுத்திய வேதாமங்களை ஒரே நேரத்தில் தூசி தட்டினால் ஒரு பெரிய தூசி புயல் உண்டாகும். மேலும் சூரியன் ஒரு வாரம் முழுவதும் மறைந்து போகும். என்ன சொல்கிறாரு, நீங்கள் அலட்சியம் பண்ண வேதாமங்களை ஒரே நேரத்தில் தூசி தட்டினீங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஒரு தூசி புயல். திடீர்னு ட்ரில் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து நான் உள்ளே வர்ற நேரத்தை எப்படி இருக்கும், சர்ச் ஃபுல்லாக ஒரே தூசியாக இருக்கும். என்னடா புகை மண்டலமாக இருக்குது. அவர் அதான் தான் சொல்ல வர்றார், நீங்கள் அலட்சியம் பண்ணின வேதாமங்களை தூசி தட்டும் பொழுது, நம்ம சபை ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு தட்டுங்க அப்படின்னு நடத்துகிற தட்டுனாங்கன்னா என்ன, ஒரு தூசி புயல் வருமா. அது மாத்திரமல்ல, அது என்னது, சூரியனையே மறைச்சிருமா. அதனால் இது உங்கள் பைபிள் தூசி படிக்கணும் பாஸ்டர், அதனால் டெய்லி வேணா எடுத்து தொடச்சி வேணா வச்சுட்டுமா பாஸ்டர் அப்படின்னு சில சொல்கிறீங்க. சில வாலிபர் சொல்கிறீங்க, இல்லைங்க கொஞ்சம் திறந்து பாருங்க, கொஞ்சம் திறந்து படிங்க, மத்தையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க, வெளிப்படுத்துகிற விஷயம் வரைக்கும் படிங்க, புதிய ஏற்பாட்டின் கண்ணாட்டத்தோட பழைய ஏற்பாட்டை படிங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று மறந்துடாதீங்க. ஆஸ்வல்ட் சாம்பர்ஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, நம்முடைய தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதை இன்னும் அடிக்கடி பயன்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது, சில நேரம் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்துலையும் அது கிரியை நடக்கும். நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். என்னுடைய பாட்டியம்மா வயசான பின்பதாக அவங்க சென்னைக்கு போயிருந்தாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன எங்கே இருக்கிறோன்னே தெரில, சரியா, ரொம்ப டயர்டு, அவங்கள உட்கார முடியல, கஷ்டப்பட்டு ஆட்டோவில் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு படுக்கப்பட்டோம். படுக்கையாக இருக்குங்க, ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. உடனே என்னுடைய சகோதரி என்ன பண்ணா, 2-3 இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களுக்கு நல்லா ட்ரிப்ஸ் ஏற்றுவோன்னு சொல்லி குளுக்கோஸ்லாம் என்னது இது செலைன் எல்லாம் அப்படி ஏற்றுறாங்க. அப்படி கடந்த பாட்டியம்மா கையை தூக்குறாங்க, காலை தூக்குறாங்க, இப்படிங்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆக்டிவாக மாறிட்டாங்க. வா, அவர் ஒரு 10 நாள் உயிரோடு இருந்து மறிச்சிட்டாங்க. மறிச்சோடனே அவங்களுக்கு யூஸ் பண்ண பாட்டில் போக ஒரே ஒரு பாட்டில் மட்டும், இந்த செலைன் பாட்டில் வந்து மிச்சம் இருந்துச்சு. உடனே எங்கள் வீட்டில் எல்லாம் தீர்மானம் பண்ணேன், யார் நம்ம வீட்டில் பலசாலி அவனுக்கு ஏற்றுவோம் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் பலசாலியே நான் தான். அதனால் என்னையே படுக்க வச்சாங்க. எனக்கு எங்கள் அக்கா அல்லது எல்லாம் போட்டு இந்த என்னது செலைன் பாட்டில் ஏற்றுனதில் எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஆனால் சத்து எனக்குள்ளே போயிருக்காதா? அதில் இருக்க நல்ல விஷயம் குளுக்கோஸ் அதில் இருக்க என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் டாக்டர் கிடையாது, டாக்டர்ஸ் எனக்கு கோப்பிட்றதுங்க ஏதோ ஃப்ளோ. அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே போயிருக்கும். அன்னைக்கு எனர்ஜி இல்லாமல் இருந்தாங்க. சோத்ரா அந்த எனர்ஜி, அவங்களுக்கு எனர்ஜி இல்லாத நேரத்தை எனர்ஜி வந்து தெரிஞ்சுது. இன்னைக்கு நம்ம எனர்ஜியாக இருக்கிறதுனால தெரியல. ஆனாலும் இந்த வசனம் கிரியை செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி நம்ம காசு மேலே இன்னும் காசு சேர்க்க விரும்புகிறோமோ, நன்மை மேலே இன்னும் நன்மை சேர்க்க விரும்புகிறோமோ, எல்லாம் யோசிக்கிங்களா? இல்லாமல் ஆகிட்டு வரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? காசு எனக்கு இல்லாமல் போகணும்,
அப்புறம் வரணும் அப்படின்னு நினைக்கிங்க. இல்லை, இருக்கிற காசோடு இன்னும் கூடணும், இருக்கிற ஞானத்தோட, இருக்கிற சுகத்தோட. அதே போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறேன், இன்னும் நல்லா வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் நல்லா வரணும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வசனத்தை வாசிக்க நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, மற்ற புத்தகங்கள் நமக்கு தகவலுக்காக கொடுக்கப்பட்டுள்ளன, ஆனால் வேதாகம் நம்முடைய மாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. many books will inform you, but the Bible will transform your life. It will transform your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வேதம் உண்டாக்குறது என்பதை மறந்துடாதீங்க. டி பியர்சன் அப்படிங்கிற சொல்றாரு, வேதாகமத்தின் ஒவ்வொரு படிப்பும் கிறிஸ்துவத்திற்கான சான்றுகளை படிக்கும் ஆய்வு ஆகும். எல்லாவற்றிலும் மிக பெரிய அதிசயம் வேதாகமம் ஆகும். நீங்களாம் சும்மா படிக்கல, ஏதோ ஒரு ஆராய்ச்சியை படிக்கிறீங்க, ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டை படிக்கிறீங்க. என் இயேசு எப்படிப்பட்டவர், யார் அவர், என்ன செய்கிறார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், இன்னும் அவர் நம்பும் பொழுது என்ன நன்மை கிடைக்கும், உலகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த உலகத்தின் முடிவு என்பதற்கான ஒரு ஆய்வு அறிக்கையை நீங்க படிக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கட்டுக்கதையை படிக்கலையா, ஒரு மனுஷனுடைய கற்பனை இல்லையா, இது உண்மையை நீங்க படிக்கிறீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உண்மையை படிக்கிறீங்க. அப்ப கட்டுக்கதையை படிப்பீங்களா, உண்மையை படிப்பீங்களா? உண்மையை படிக்கணும் தேவச்சனங்களே. இன்னைக்கு அலிஸ்தோத்திர கர்த்தர் உதவி செய்வாராக. அலிஸ்தோத்திரன் டிஎல் மூடி அலிஸ்தோத்திரா சொல்றாரு, வேதாகமத்தை நன்கு அறிந்தவர்கள் அது எப்பொழுதும் புதிதாக இருப்பதை காண்கிறார்கள். வேதாகமத்தை நன்கு அறிந்தவர்கள் அது எப்பொழுதும் புதிதாக இருப்பதை காண். நம்ம பைபிளை வாசிக்க வாசிக்க அது புதுசாக தான் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் புதுசாக நம்ம கூட பேசுறாரு, புதுசாக நம்ம கூட இடைப்படுகிறார் சொல்லி பார்க்கிறோம். பிரிந்து போகும் நிலையில் உள்ள, அதாவது கிழிந்து போகும் நிலையில் உள்ள வேதாகமம் பொதுவாக கட்டுக்கோவாக இருக்கிற ஒருவருக்கு சொந்தமானது. எத்தனை பெரிய ஊழியக்காரங்க பாருங்க, பைபிள் எப்படி இருக்கும், அதை தான் எடுத்துருவோம், கந்தலமாக இருக்கும். ஆனால் சொல்லி பேச்சு பைபிள் கேட்கும். இப்படி திருப்பினா சங்கீதம் 119 திருப்பினா என்ன ஆகும், சங்கீதம் 119 வரும். இப்படி திரும்பினா ஆதியாமல் வரும், செப்பனியாவா அப்படி வச்சு அப்படி வந்துடும். இன்றைக்கி நம்மெல்லாம் தம்பி இண்டெக்ஸ்லாம் போட்டு தேடி கண்டுபிடிக்கும். இது அப்படி மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் அழுறதுக்காக பிள்ளைகள் கொஞ்சம் எச்ச தொட்டி வைக்கிற மாதிரி இதை கிழிச்சிடாதீங்க, படித்து கிழிங்க, படித்து கிழிங்க. அது ஒரு அவ்வளோக்கு எவ்வளோ பழசாக மாறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இளமையில் இருக்கும் பொழுது நல்ல நேரம் இருக்கிற நேரத்தில் பைபிளை வாசிங்க. அப்போ முதுமையில் இந்த பைபிள் உங்களை சுமக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தேவச்சனங்களே. இந்த வார்த்தை நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்துடாதீங்க. ரெண்டாவதாக இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. முதலாவது சிம்பிள் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட், ரெண்டாவதாக த சிம்பிள் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், மூன்றாவதாக இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது த சிம்பிள் ஆஃப் ராயல் பிளெஸிங், தெய்வீக ஆசீர்வாதங்கள், ராஜரீக ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் ஆதியாமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றாரு, என்ன சொல்றாரு? 27ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும், சொல்லுங்க அல்லேலூயா. யார் யார் சொல்றா? ஈசாக்கு யாக்கோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் உனக்கு, பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட. எத்தனை பேர் ஆண்டவர் தர ஆசீர்வாதம் வேணும்? அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ராயல் பிளெஸிங். சொல்லுங்க அல்லேலூயா. த பிளெஸிங் என்ன வார்த்தை போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது என்ன வார்த்தைப்பா, எல்லாமே ஆறில் வந்துட்டு இந்த ஒரு ஆறுக்கு எப்படி உதவி செய்யுங்கப்பா, பிளஸ்ஸிங்னு போட்டுடலாம் அப்படின்னா. அப்போ தான் ஒரு தாட் வந்துச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் தர்றது தெய்வீக ஆசீர்வாதங்கள், ராஜரீக ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஈசாக்கு பாருங்க, யாக்கோபுக்கு அந்த முதல் பேரானவனுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வானத்தின் பனியமே பூமியின் கொழுமை உனக்கு தருவார். வானத்தின் பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க தந்து நான் வாங்கின ஆண்டவரே, நீங்க அனுப்பி நான் வாங்கின ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க?
சொல்லுங்க அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீமை என்னை துக்கப்படுத்தாத, தீமைக்கு விலக்கி பாதுகாத்துடும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேலை கர்த்தர் மாற்றினார், யெஷூரனாய் கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த யாக்கோபை இஸ்ரவேலா கர்த்தர் மாற்றினார், அந்த இஸ்ரவேலை அல்லேலூயா என்ன யெஷூரனாய் மாற்றினார். இது எப்படி ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு நல்ல கரங்கள் அசைத்து, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை அப்படி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ராஜரீக ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, அந்த ராஜரீக ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஓரி கந்தன மகதுரி பலமஹ. அல்லேலூயா அல்லேலூயா. போட்டி போட்டி துதித்திடுவோம் இயேசுவை. அல்ல ஒரு ராஜரீக அபிஷேகம் தந்தார்னு ஒரு வார்த்தை வருதா? போட்டி போட்டி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போட்டி போட்டி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. கோளுந்தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முறு இருந்தடித்தார், ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே, யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. கோளும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ஓ ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே, யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சொல்லுங்க. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி ஆனந்தனை செய்திடுவோம் இயேசுவை, ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட மலாக்கி சாப்டர் 3 and verse 10 அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலிசோத்திரம் என்னது சொல்லப்பட்டிருக்கு? என்னது ஆலிசோத்திரம். அப்படி நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை 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 பக்கத்தை கை பிடிச்ச உங்கள் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். கொஞ்சம் நல்ல சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். வர்ஷிக்க பண்ணுவார். சொல்லுங்க. அடுத்த வாரம் சொல்லுங்க. சிஸ்டர் நீ சொன்ன ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு சொல்லுங்க. நல்ல இல்லையா? இந்த மாதிரி நடக்கணும், உடனடி ஆசீர்வாதம் நடக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். அல்ல இதை வச்சு நான் சொல்லலை, நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும். நான் எனக்கு கூட பாரத்தோடு இந்த அம்மா வந்து காலையில் சொன்னாங்க, முடியல ஐயா வயசாச்சு, ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஆண்டவரே நீங்கள் சுகத்தை கொடுக்கணும்ப்பா. வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இருக்கலாம் நீங்கள் தான் சுகத்துக்கு. எங்கள் சபை மக்கள் இப்படி வந்து சொல்லக்கூடாது, ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய்
வேதனையோடு கத்தரை சந்தோஷமாய் கத்தரை ஆராதிக்கணும். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து, உபாகம் 28:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பா. நல்ல பொக்கிஷம், ராயல் பிளஸிங். ஆனால் இது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய சகல எபேசியர்ல தான் சொல்றேன், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதம், எல்லா காலத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வந்து வெளியில் அந்த மலை, வேதம் என்கிற மழையில நனையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ரெஷ்மெண்ட் வரும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரும். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ராயல் பிளெஸிங் வரும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், அலெக்சாண்டர் டஃப். இவர் ஸ்காட்லாந்து திருச்சபையின் முதல் வெளிநாட்டு மிஷினரி. 23 வயசுல ரொம்ப துடிப்பான ஒரு மனுஷன், நல்ல திறமை மிக்கவர், நல்ல தாளந்து மிக்கவர், நல்ல புத்திசாலி, நல்ல நியூ திங்ஸை சாதிக்கணும் அப்படிங்கிற நிலையில் ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு வர்றதுக்கான ஒரு பாரத்தை கொடுத்தார். 1829ஆம் வருஷம் தன்னுடைய புதிய மனைவியுடன் இந்திய தேசத்திற்கு அவர் பயணமாய் வர்றார். வரும்பொழுது தனக்கு தேவையான பொருட்கள், வேதாகமம், கிட்டத்தட்ட தன்னுடைய லைப்ரரி 800க்கும் அதிகமான புத்தகங்கள் எல்லாத்தையும் மனைவியோடு வர்றார். வரும்பொழுது அந்த கப்பல், இந்த லேடி ஹாலண்ட் அப்படிங்கிற கப்பல் 2 தடவை விபத்துக்குள்ளாகுது. 2வது தடவை இந்திய தேசத்துக்கு ஒரு சில மைல்கள் இருக்கும் பொழுது ஒரு பாறையில மோதி 2ஆக அந்த கப்பல் உடைந்து போனது. ஒரு பகுதி பாறையின் மேல இருக்கு, ஒரு பகுதி தண்ணியில் மிதந்து கொண்டிருக்கு. ஜனங்கள் எல்லாரும் உயிர் பயத்தோடு கூட இருக்கிறாங்க. எப்படா விடியும்? நைட் 10 மணி அளவில் அப்படி நடந்துச்சு. எப்படா விடியும்? எப்படா நான் காக்கப்படுவோம்? இந்த நிலையிலே என் வாழ்க்கை போய்விடாதா? யோசித்து பாருங்க. ஊழியத்துக்காக வந்தார், மனைவியோடு கூட வந்திருக்கிறார், எல்லா இடத்துலையும் வந்திருக்காரு. கர்த்தர் கைவிட்ட நிலை அல்லவா? பைபிளை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவருக்கு சவால் நிறைய இருந்திருக்கு, ஊழியக்காரருக்கு சந்தோஷ சவால் இருந்திருக்கு, தேவ சித்தப்படி செய்தவர்களுக்கே சவால் இருந்திருக்கிறது. அருமையா தேவ ஜனங்களே, அப்படிப்பட்ட நெருக்கடியான இல்லை பிடிச்சிருக்கு. காலையில் விடியுது, டக்குனு சுற்றி இருந்தவங்களாம் பார்த்து அவரை வந்து விசுவத்தர் காப்பாற்றுறாங்க. கரைக்கு வர்றாரு. காலையில் கையில் ஒன்றுமே இல்லை, கொண்டு வந்த வஸ்திரங்கள் இல்லை, கொண்டு வந்த 800க்கு அதிகமான புத்தகங்கள் இல்லை, கையில் வேதாகம் இல்லை. என்ன செய்வது, ஏது செய்வது? கலங்கின நிலையில, வெறிச்சோடி நிலையில அந்த கடலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, கடல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ஏதோ மதந்து வர்ற மாதிரி வருது. கிட்ட வருது, கிட்ட வருது, கிட்ட வருது, கிட்ட வருது. கிட்ட வரும் பொழுது நடந்து போய் எடுக்கிற சிச்சுவேஷன்ல போய் அதை தூக்குறாரு. தூக்கும் பொழுது இவர் கொண்டு வந்த வேதாகமம் மட்டுமே அவருடைய கைக்கு வந்தது. கொண்டு வந்த வேதாகம் மட்டுமே அவருடைய கைக்கு வந்தது. அது அப்படியே, அந்த வேதாமத்தை அப்படியே தூக்கிக்கிட்டாரு பாருங்க. அந்த வேதாமத்தை தூக்கி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொன்னார். என்னுடைய விலை மதிப்பற்ற புத்தகங்கள் ஒன்று மட்டும் தப்பிட்டு கர்த்தர் இந்த வேதத்தை எனக்கு தந்திருக்கார் சொல்லி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இவர் இது கர்த்தர் இடத்திலிருந்து வந்த ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய இறுதியும் இந்த ஒன்றை வச்சு மகிழ்ச்சி அடைந்தது. கரங்களை போய் தெளிச்சவங்க பார்ப்போம். சொல்லுங்க, பைபிளை பிடிச்சி சொல்லுங்க, தூக்கி சொல்லுங்க, இந்த ஒன்றை வச்சு என் இருதய மகிழும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றை வச்சுன்னு யாரையும் யோசிக்காங்க, இந்த ஒன்றை வைத்து என் இருதயம் மகிழும். சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒன்று போதியா? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஒன்றை வச்சு என் மனசு உன்னை தன் ஸ்தோத்திரம் உன்னை தன்னுடன் உயிர் பிழைத்தவர்களை ஒன்று சேர்த்து பயணிகளின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற சங்கீதம் 107 வீட்டில் போய் வாசிங்க. சங்கீதம் 107 வாசித்தார். விரைவில் அந்த வேதாமத்தை பயன்படுத்தி ஒரு ஆல மரத்தின் கீழ் 5 சிறுவர் அடங்கிய ஒரு சிறு குழுவுடன் தன்னுடைய முதல் வகுப்பை தொடங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஒரு வாரத்துக்குள் அந்த குழு 300 பேராக வளர்ந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம 2000 கத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஒரு வாரத்துக்குள்ள 300 பேரா? அது என்ன, நீங்கள் எல்லாம் பைபிளை தூக்கணும், வேற வழி இல்லை. நீங்களும் தூக்கணும், நான் உங்களை மட்டும் காட்டிலும் படமடங்கு தூக்கணும். எல்லாம் சேர்ந்து வேதத்தை தூக்கி பிடிச்சிட்டோன்னா இந்த சபையை கத்த தூக்கி பிடிச்சிருவார். சொல்லுங்க அல்லேலூயா. அது விரைவில் ஒரு பள்ளியாக மாறியது. அது இந்தியாவில் உயர்
வகுப்பினரிடையே சுவிசேஷம் அறிவித்து கல்வி அளித்து நாட்டின் இலை திருச்சபைக்கான தகுதி வாய்ந்த தலைமுறையை உருவாக்கினது என்று சொல்லி முடியுது. ஒத்தே பைபிள் தான். எல்லாம் இந்த பைபிள் கூட இருக்கும், இந்த பைபிள் இருக்கும், ஈஸியாக பிரசங்கம் ரெடி பண்ணிடலாம், ஆராய்ச்சி பண்ணிடலாம், டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், எல்லாம் போச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த பைபிளை மட்டும் நம்பி பாருப்பா. எத்தனை புக்கை வச்சு செய்ய முடியாது, இந்த ஒரு புக்கை வச்சு நான் செய்கிறதுக்கு வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த ஒரு பைபிளை தூக்கிட்டாரு. 5 பேர் 300 பேர் சோத்திரம். ஹை சொசைட்டி பீப்புள்கிட்ட சுவிசேஷம் அறிக்கிற நிலை, ஒரு நல்ல ஸ்கூல், அவருடைய ஊழியம் மகிமையான. வில்லியம் கேரியும் இந்த நபர் அலெக்சாண்டர் டஃப் தானே, இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தந்தான். இன்னைக்கும் இந்த வேதாகமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வை கொடுக்கும். இந்த வேதாகமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுப்பிப்பை நிச்சயமாய் தரும், ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரும். அது மாத்திரமல்ல, இந்த வேதாகமும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இருக்க இடத்துல எல்லாம் எழுமி நிற்போமாக. கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிமை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த நம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான கிருபை. ரொம்ப நேரம் ஜெபிக்கணும் ஆசை தான், ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லப்பா. ஜனங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தருவீராக. இன்றைக்கு ஆண்டவரே, தினமும் ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்க, இது வரைக்கும் வாசிக்காத நான் ஒரு அதிகாரத்தை வாசிக்க, அல்லது ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன், நான் 4 அதிகாரமாக வாசிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு சில வசனங்கள் நல்லா தியானிக்க ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறதே, இந்த வார்த்தை பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையில் கரத்திலே முற்றுமாக முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கிருபையா இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் வச்சு ஆசீர்வாதம், நல்ல பாதுகாப்பை தாங்க, நல்ல சுகத்தை, பலத்தை தாங்க. பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல தாய்க்கு சேய்க்கு நல்ல பரிபூர்ண ஆரோக்கியத்தை தருவீரா. ஒரு எண்ணத்தை நல்ல சுகமான பிரசவத்தை தாங்க. குழந்தை பாக்கி இல்லாத குழந்தை பாக்கி உண்டாகட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத வேலை உண்டாகட்டும் அப்பா. திருமணத்துக்கு காத்திருக்க எங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும், எங்க சபை பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும். நீர் அற்புதங்களை நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. பிஎஸ்சி படிக்கிற பிள்ளைகள் ஜெயத்தை தாங்க. ஸ்கூல் காலேஜ் விசேஷமாக இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. ஃபைனல் இருக்கிறவங்க நல்ல ரிசல்ட் தாங்க. நீட் கோச்சிங் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஆனந்த ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல வீடுகளில் சமாதானத்தை, குட்டி பரலோகத்தை போல் இருக்கட்டும். வேதத்தை எல்லாரும் முக்கியப்படுத்த கிருபை தாங்க. இன்றிலிருந்து வீட்டுக்குள்ள ஒரு மர்மம் உண்டாகட்டும். பாஸ்டரையா வேதத்தை தூக்குறது போல எல்லாம் இந்த பைபிளை வாசித்து முடிச்ச பிறகுதான் கடன்களை அடைக்க முடிந்ததப்பா. ஆண்டவர் 1.20 கோடி ரூபாய் கடன் அடைக்க உதவி செய்தவர். இன்றைக்கு ஜெயிக்க பண்ணுகிற ஆண்டவர். மீண்டும் செய்த தொழில் ஆசீர்வதித்து எல்லா கடன்களை அடைத்து ஆண்டவரே விடுதலையோடு வர வைத்தவர். இன்றைக்கு எங்களை கைவிடவே மாட்டே. இந்த வார்த்தை கைவிடவே விடாது. இந்த வார்த்தைகளை கைவிடவே விடாது. நீ உதவி செய்கிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். போலும் கிருபையின் நல்ல நோய் புத்தகத்தை தாங்க. ஒவ்வொரு வீட்டில் நல்ல செய்திகள் வரணும்ப்பா. 30ஆம் தேதி அன்பின் விருந்துக்கான ஆயத்தப்படிகளை பொறுப்படும் நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இன்றைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வாங்க. அது எங்களுடைய விலாசத்தை கீழே போடுவாங்க. அது மாத்திரமில்லை, ஆன்லைனில் எங்களுடைய ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். உடனடியாக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு ஊக்கமாக ஜெபிப்போம். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த 10 மாதம் நடத்தி வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.